இங்க ஒரு பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட காதலனையே விட்டுட்டு ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனாலே என்னவோ அந்த பணக்காரன் டெய்லியுமே தண்ணி போட்டு வந்து இந்த பொண்ணை பயங்கரமா குடும்பப்படுத்துறான். அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது கூட அந்த பொண்ணோட முகத்துல பிளட், கையில தீக்காயின்னு அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் செஞ்சிருக்கான். இப்படியே ஒரு நாள் அந்த பொண்ணோட காதலன் அந்த பொண்ணை தேடி வீட்டுக்கு போகும்போது அங்க அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அதனால இவன் போலீஸ்க்குமே கால் பண்றான். இப்ப போலீஸ்மே வந்து விசாரணை பண்ணும் போது அங்க வேலை செய்யறவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் எல்லாருமே அந்த பணக்காரன் அந்த பொண்ணை பயங்கரமா குடும்பம் பண்ணனாலதான் அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டான்னு அந்த போலீஸ் டீமே சொல்றாங்க. அப்படியே இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பணக்கார வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வர மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதனால அவனுமே தன்னோட அடியால் மூலியமா அங்க இருக்க பணத்தை எல்லாத்தையுமே வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றான். ஆனா இப்ப அந்த பணத்தை ஷிஃப்ட் பண்ண இடத்துக்கு இறந்து போன இந்த பொண்ணு உயிரோட வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த பணத்தையுமே எடுத்துட்டு போயிடுறா. ஆக்சுவலா இது எல்லாமே இந்த பொண்ணோட பிளானா இருக்கும். அங்க வேலை செய்யற வேலைக்காரங்கள்ல இருந்து தன்னோட ஃப்ரெண்ட் வரையுமே தன்னை நல்லவளா போர்ட்ரேட் பண்ணிட்டு லவ்வர் முன்னாடியே தான் இறந்த மாதிரி காட்டி போலீஸுமே டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருக்க பணத்தை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுறா.